ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, தமிழக மக்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ். தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதாவது பொங்கலுக்கு வருஷம் நம்ம தமிழ்நாடு அரசு நம்மளுடைய குடும்ப அட்டையின் மூலமாக நமக்கு ஒரு சில பொருட்கள் அப்புறம் பரிசு தொகையும் வழங்குவாங்க இல்லையா? அதுபோல தான் இந்த வருஷமும் என்னென்னலாம் தமிழக மக்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை அவங்க செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. ஓகேவா? இந்த ஸ்மார்ட் கார்டை வச்சு பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் பயனடைஞ்சிட்ருக்காங்க. இதில் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் பண்டிகை காலத்தில் கவர்மெண்ட்லேருந்து போனஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, அதுபோக பொங்கல், தீபாவளி அந்த மாதிரி டைமில் இலவச வேட்டி சேலை, அப்புறம் உங்களுக்குன்ட்டு பரிசு தொகை, அப்புறம் ஒரு சில பொருட்கள் பொங்கல் சர்க்கரை பொங்கலுக்கு கரும்பு, அரிசி, சர்க்கரை அந்த மாதிரி எல்லாமே கொடுப்பாங்க. அது ஆஸ் யூஷுவல் வருஷம் நடக்கிறது தான். ஓகே, அதே போல் இந்த பொங்கல் பண்டிகைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு அரசு ரேஷன் கார்டு தரங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்போட 1000 ரூபா வழங்க இருக்கிறதாகவும் தகவல்களை தெரிவிச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த 1000 ரூபா யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, முன்னாடி அரசு ஊழியர்கள் அந்த மாதிரி ஒரு சில கார்டு பேஸ் பண்ணி தான் அந்த பரிசு தொகை கொடுத்துட்ருந்தாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படும் அப்படின்றத அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, அந்த வகையில் என்னெல்லாம் இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ அரிசி, ஒரு கரும்பு, ப்ளஸ் உங்களுக்கு பரிசு தொகையாக ஒரு 1000 ரூபாய் வழங்குறதா இருக்காங்க. ஓகே, இது ரேஷன் கடையில் நீங்கள் வாங்கிக்கலாம். அவங்களுக்கு பொங்கல் பரிசு தொகைக்கு இன்னும் தனியாக டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, எப்போவுமே வழக்கமாக நம்ம தமிழ்நாடு அரசு ஆல்ரெடி செயல்படுத்திகிட்டு இருக்கிற இந்த மகளிர் உரிமை தொகை பார்த்திங்க அப்படின்னா 1000 ரூபாய் எப்போவுமே 15ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதின்னு கூட சொல்லலாம். 15ஆம் தேதி தான் கரெக்டாக நம்ம அக்கௌண்ட்டில் 1000 ரூபாய் ஏறும். ஓகே, அந்த 1000 ரூபாயும் சேர்த்து இப்போ பொங்கல் பரிசாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 10ஆம் தேதிக்கு முன்னாடியே அந்த தொகையும் வழங்குறதுக்கான சிறப்பு ஏற்பாடுகளையும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்ற தகவலையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிற இந்த பொங்கல் பரிசு தொகை 1000 ரூபாயும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுபோக 15ஆம் தேதிக்கு அப்புறமா அவங்க கொடுக்க இருக்கிற அந்த மகளிர் உரிமை தொகை அதையுமே உங்களுக்கு பொங்கலுக்கு முன்னாடியே உங்களுக்கு கிடச்சிருது. ஓகேவா? இந்த 2000 ரூபாயும் உங்களுக்கு பொங்கலுக்கு முன்னாடியே கிடைக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எல்லா வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.